வெல்கம் டு யம்மி டம்மி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து இப்போ இருக்கிற மன்சூன் சீசனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹாட்டான மசாலா டீ இல்லைன்னா மசாலா சாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம மசாலா டீ பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு மசாலா சாய் பவுடர் பண்ண போகிறோம். அந்த டீ மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு 20 ஏலக்காய், 2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், ஒரு 10 கிராம்பு, ஒரு பெரிய ஸ்டிக் வந்து பட்டை, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்கு பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து முழு சுக்கு இருந்தால் அது கூட ஒரு 2 பீஸ் போட்டு நீங்கள் வறுத்து பொடிச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சுக்கு பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் தான் நம்ம டீ மசாலாக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ வச்சிருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையுமே லேசாக வறுத்து பொடிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு பேன் வந்து வச்சுருக்கேன். இந்த சுக்கு பவுடரை தள்ளி நான் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். இந்த பட்டையை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக வந்து உடச்சி போட்டுடலாம். ஸ்பைசஸ் வந்து இதில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்பைசஸ் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் ஏலக்காயெலாம் எப்படி உப்பி போய் இருக்குது பாருங்கள். கிராம்புமே வந்து அந்த ஆயில், அதில் உள்ள நேச்சுரல் ஆயில்னால அது வந்து லைட்டாக அந்த பெருசான மாதிரி இருக்கும் ஏலக்காய் எல்லாமே. இப்போ வந்து இது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இதை மிக்சியில் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே வந்து சுக்கு பவுடரையும் ஆட் பண்ணிட போகிறேன். நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது இங்கே பாருங்கள் நம்மளோட டீ மசாலா எவ்வளோ ஃபைனாக ஆயிடுச்சுன்னு. இதை வந்து ஒரு கண்டெய்னரில் நான் அடைச்சி வச்சிட போகிறேன். நம்ம வந்து எப்போல்லாம் டீ போடணுமோ அப்போல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸோ நம்மளோட சாய் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா டீ எப்படி போடுறதுன்னு காணிக்கிறேன். நான் வந்து ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 கப், அதாவது 1 கப் பால் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணலாம். அதுதான் அளவு. ஸோ நான் வந்து 2 கப் பால் வச்சுருக்கிறதுனால 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும். நம்மளோட தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் டீ வந்து நீங்கள் எப்படி டீ குடிப்பீங்களோ அதுக்கு தக்கன டீ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட டீ பவுடர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்கும். அதனால் நீங்கள் யூஸ்வலாக எவ்வளோ டீ ஆட் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு டீ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டீ பவுடர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இதில் வந்து கொதிக்கட்டும். இப்போது நம்மளோட டீ வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இதில் வந்து நம்ம பால் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பால் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை லோ பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற மசாலா இது இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. நான் யூஸ்வலாக ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுவேன். இப்போ இந்த அளவுக்கு போடும்போது நீங்கள் குறைவா போடுறீங்கன்னா கொஞ்சம் போதும். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் மசாலா. அது மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி ஆற்றி விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல க்ரீமி ஆகும். அதுவும் இல்லாமல் மசாலாவும் நல்லா வந்து பால் கூட வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்யூஸ் ஆகும். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்மள டீ வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் இருந்தாச்சு. அந்த மசாலாவோட எசன்ஸ் வந்து அந்த பாலில் இறங்கியாச்சு. இப்போ நீங்கள் சுகர் ஆட் பண்ணலாம். இது வந்து உங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து வெல்லம் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஆட் பண்ணிடாதீங்க. தனியாக ஒரு கப்பில் 1 ஸ்பூன் வெல்லம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டீ அதில் ஊற்றுங்க. நான் வந்து ரெகுலர் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தக்கன நீங்கள் எவ்வளோ சுகர் வந்து யூஸ்வலாக போடுவீங்களோ அந்த அளவுக்கு. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சுகர் தேவைக்கு தக்கன நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்ல சுகர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 30 செகண்ட்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டீ வந்து நல்ல ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட மசாலா டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த அரோமேட்டிக் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு வார்ம்த் கொடுக்குது. ஸோ மழை டைமு இந்த டீ வந்து நம்ம ஒரு பஜ்ஜியோ இல்லைன்னா வந்து டீ கேக்கோ ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடய உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.